வெல்கம் பேக் டு யாவும் சினிமா. எனக்கு அது மாதிரி ஒன்று நடந்துச்சு. நான் ஒரு சின்ன எஸ் சொன்னேன் அந்த இடத்துல. நான் பண்றேன், இது என்னால முடியும், நான் பண்ணிடுவேன் அப்படின்னு நான் சொன்னேன். அந்த நாள எனக்கு ஒரு மெமரபிள் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிச்சு. அதை ஷேர் பண்ணலான்ட்டு தான் இந்த வீடியோ. சுற்றுச்சூழல் தினம் வந்துச்சு இல்லையா, ஜூன் 5ஆம் தேதி. அதை தொடர்ந்து ஜூன் 13ஆம் தேதி ஒரு இலக்கிய கூட்டம் நடக்குது. சுற்றுச்சூழல் பத்தி பேசுறோம், ஒரு புக்கை பத்தி பேசுறோம். அப்போ வந்து நான் திருச்சியில இருக்கேன். இங்க ராக்ஃபோர்ட் ரீடர்ஸ் கிளப் புக் கிளப்ல நான் மெம்பரா இருக்கேன். நாங்கெல்லாம் சேர்ந்து அந்த சமயம் தான் வந்து பெருமாள் முருகன் ஐயா அவார்டு வாங்கியிருந்தாரு. பகதூர் சிங் லோஹாக் அவார்டு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க லிட்ரேச்சர்ல அவரோட சர்வீஸாக. ஸோ பெருமாள் முருகன் ஐயா அவார்டு வாங்கினதுனால அவரோட புத்தகங்களை பத்தி நெக்ஸ்ட் வீக்லி மீட்டிங்ல அதை பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்லிருந்தாங்க. நான் அது வரைக்குமே நான் பெருமாள் முருகன் ஐயாவோட எந்த புத்தகங்களும் நான் படிச்சதே கிடையாது. நான் ஒரு 4 வருஷமா படிச்சுட்டு இருக்கேன். வருஷத்துக்கு ஒரு 10ல இருந்து 20 புக்கு படிச்சிருவேன். நிறைய ஆதர்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கேன். பட் ஆனா பெருமாள் முருகன் ஐயாவோட எந்த ஒர்க்குமே நான் படிச்சதே கிடையாது. ரொம்ப சமீபமா போன வருஷம் தான் அவரோட ஒரு புக்கை நான் வந்து பழைய புக் கடையில வாங்கினேன். அதுவுமே வச்சிருந்தேன், இன்னும் படிக்கலாம் இல்ல. எல்லாரும் பெருமாள் முருகன் ஐயா பத்தி பேசும்போது நான் அந்த இடத்துல நான் படிச்சதே இல்லைன்னு என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சு தான் இருந்தேன். நான் எதுவுமே சொல்லல, எஸ்ஸும் சொல்லல, நோவும் சொல்லல. அடுத்த மீட்டிங்ல வந்து பேச போறோம்னு சொல்லிட்டு மீட்டிங்க்கு ஒரு 2 நாள் 3 நாள் முன்னாடி போன் பண்ணி கேக்குறாங்க, நீங்க ஏதாவது படிச்சீங்களா, பேசலாமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இப்ப நான் என்ன முடிவு பண்ணிட்டேன்னா, சரி ஏதாவது ஒன்று படிச்சிடணும். இத்தனை நாள் நம்ம படிக்கவே இல்லை, மீட்டிங் வருது, ஏதாவது ஒன்று படிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பெருமாள் முருகன் ஐயாவோட சிறுகதைகள் பத்தி பேசலாம்னு சொல்லி சிறுகதைகள் படிச்சிடலாம். ஏதாவது 2-3 கதையாவது படிச்சிட்டோம்னா அதை பத்தி பேசலாம்னு சொல்லி சிறுகதைகள் நான் படிச்சுட்டு வரேன். ஏன்னா வேற யாருமே சிறுகதைகளை பத்தி அவங்க பேசல. சரி நமக்கும் அது ஈஸி, 10-15 பேஜ் தான் இருக்கும், ஒரு கதை ஈஸியா படிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நான் அதை முடிவு பண்ணி போனேன். சிறுகதைகளும் படிச்சேன், அதை பத்தி பேசினேன். அதுக்கப்புறம் அடுத்த இன்னொரு சர்ப்ரைஸ் என்ன வருதுன்னா, இந்த வீக்லி மீட்டிங்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் ஒரு மீட்டிங்ல 2 நாள் கழிச்சு ஒரு மீட்டிங் நடக்குது. பெருமாள் முருகன் ஐயா டைரக்டா வராரு ஜூம் மீட்டிங்ல அவர் கலந்துக்கிறாரு. ஆன்லைன் மீட்டிங் நடக்க போகுது, அவர் பேசுவாரு, நம்மளும் கொஸ்டின்ஸ் கேட்கலாம், அதெல்லாம் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சோடனையும் அப்ப கேக்குறாங்க, நீங்க ரெடியா, நீங்க ஏதாச்சும் பேசுவீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. நான் அதுக்குமே சிறுகதைகள் 2-3 படிச்சிருக்கோம், அதை மட்டும் வச்சு எப்படி பேசுறதுன்னு சொல்லிட்டு அப்பதான் எனக்கு இந்த நான் வாங்கின புக்கு, பழைய புக் கடையில வாங்கின புக்கு கண்ணில் படுது. ஃபர்ஸ்ட் கேட்கும் போதெல்லாம் ஞாபகமே இல்லை, திடீர்னு ஞாபகம் வந்து அதை நான் படிச்சிடறேன் அப்படின்னு சொன்னா அது ஒரு 150 பேஜ் கிட்ட இருக்கிற ஒரு புக், குழி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக். அது சரி 2-3 நாள் டைம் இருக்குல்ல, முடிஞ்ச வரைக்கும் படிச்சிடலாம். படிச்சுட்டு நான் முடிஞ்சளவு படிக்கலாம்னு கூட யோசிக்கல, படிச்சு முடிச்சிடலாம், முடிச்சுட்டு நம்ம பேசுவோம்னு தான் யோசிச்சேன். அதுக்கப்புறம் ஒரு சின்னது என்ன சொன்னாங்கன்னா, பெருமாள் முருகன் ஐயா ஈவெண்ட்டுக்கு அவங்க ஜாயின் ஆனதுக்கு அப்புறம் அந்த சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் இருக்குல்ல, அஜெண்டா, ஒவ்வொரு ஈவெண்டா நடக்கும்போது பெருமாள் முருகன் ஐயா பத்திர அந்த இன்ட்ரோடக்ஷன் வந்து நீங்க தான் கொடுக்கணும். மீட்டிங் அட்டன் பண்றவங்களுக்கு, லிசனர்ஸ், நீங்க தான் இன்ட்ரோ கொடுக்கணும் பெருமாள் முருகன் ஐயா பத்தின்னு சொன்னாங்க. அதுவுமே கேட்டாங்க, என்னையும் வேற ஒரு மென்ஷன் பண்ணி நீங்க பேசுறீங்களா அவங்க பேசட்டுமான்னு கேட்கும்போது நான் அதுக்குமே நான் எஸ்ன்னு சொல்லிட்டேன். சரி நம்மள்ட்ட பேசுறீங்களான்னு கேக்குறாங்க, நம்ம நோ சொல்ல வேணாம்னு சொல்லி எஸ் சொல்லி அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி பேசினேன். இந்த புக்குமே என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் படிச்சேன். ஆனா என்னால ஃபுல்லா படிக்க முடியல. 150 பேஜ் இருந்துச்சு, ஒரு 2 நாள் டைம் இருந்துச்சு, ஒரு 70 பேஜ் 75 பேஜ் கிட்ட தான் படிச்சிருந்தேன், பாதி புக்கு தான் படிச்சிருந்தேன். அப்ப ஒரு விஷயத்த ஃபுல்லா படிக்கல, ஆனா அதை பத்தி பேசணும். அவங்கிறப்ப எனக்கு கன்ஃபியூஷனா இருந்துச்சு. இப்ப நம்ம வந்து பாதி பிரிட்டன் பண்ணிட்டு நான் படிச்சுட்டேங்கிற மாதிரியே பேசுறதா, இல்ல நான் படிக்கல, நான் 100% ப்ரிப்பேர் ஆகல அப்படின்னு சொல்லி இந்த ஈவெண்ட்ல இருந்து ஸ்டெப் டவுன் பண்ணி வெளில வந்துடலாமா? அந்த மாதிரி இருக்கும்போது அப்பதான் எனக்கு என்ன தோணுதுன்னா, சரி நம்ம பாதியை படிச்சிட்டோம், நம்ம படிக்கல, நான் வந்து படிக்கல, நான் என்னால பேச முடியாது அந்த மாதிரி சொல்லி அங்க ஒரு கேஸ் கிரியேட் பண்ண வேணாம், நான் பண்றேன்னு நான் ஒத்துக்கிட்டேன், நான் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி அப்ப நான் என்ன ஒரு முடிவு பண்றேன்னா, எழுத்துல இருந்து தான் நம்ம கேள்விகள் இருக்கணும். இது எப்படி எழுதுனீங்க, இது ஏன் எழுதுனீங்க, அந்த மாதிரி நம்ம கேட்டுக்கலாம். அந்த புக்கோட மெசேஜோ இல்ல புக்கோட அரசியலோ எதுவுமே நம்ம பேச வேணாம். புக்கோட கேரக்டர்ஸ் பத்தி, இந்த கேரக்டருக்கு ஏன் இந்த மாதிரி நடந்துச்சு, அந்த மாதிரிலாம் பேச வேணாம். ஏன்னா ஃபுல் புக் படிச்சாதான் நமக்கு அந்த ஃபுல் கேரக்டர் ஆர்க் தெரியும். பாதி தான் படிச்சிருக்கோங்கிறப்ப அதை வச்சு நம்ம கேரக்டர்ஸ் பத்தியும் கேட்க முடியாது, இந்த கேரக்டர் ஏன் இப்படி இருந்துச்சுன்னு கேட்க முடியாது. ஏன்னா செகண்ட் ஹாஃப் நான் இன்னும் படிக்கவே இல்லைல்ல. இந்த கன்ஃபியூஷனோட சரி நம்ம பாதி படிச்சிருக்கோம், ஆனா நான் ஃபுல்லா படிச்சுட்டேன்னு பிரிட்டன் பண்ணி கேரக்டர்ஸ் பத்தி பேசி அதெல்லாம் அங்க எதுவுமே பண்ண வேணாம், ரைட்டிங் பத்தி பேசுவோம்னு சொல்லி ஒரு கால், நானே ஒரு செல்ஃப் கால் எடுத்துட்டு அந்த மீட்டிங் அட்டன் பண்ணேன். என்னோட கேள்விகளும் நான் பெருமாள் முருகன் ஐயா கிட்ட வச்சேன். அந்த மீட்டிங்ல நடந்த லைவ் ரெக்கார்டிங்க நான் அட்டாச் பண்றேன். வணக்கம் ஐயா, நான் வந்து ரொம்ப சமீபமா தான் உங்க எழுத்துக்களை வந்து நான் படிக்க ஆரம்பிச்சேன். உங்களோட ரொம்ப பெரிய ரசிகன். ஆரம்ப காலத்துல
காலத்துல இருந்து நான் உங்களை ஃபாலோ பண்ணிட்டு வரேன்னு நிகழ்வுக்காக நான் பொய் சொல்ல விரும்பல. ரொம்ப சமீபமா தான் நான் உங்க எழுத்துக்களை வந்து படிக்க ஆரம்பிச்சேன். எடுத்தோடனே ஒரு எழுத்தாளரை முதல்ல அணுகும்போது சிறுகதைகள் வழியா அணுகிறது எனக்கான வழின்னு நான் நினைப்பேன். ஒரு சின்ன சின்ன எழுத்துக்களை படிக்கிறது எனக்கும் சுலபமா இருக்கும். அவங்களோட விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு அது ஒரு சின்ன ஸ்பூன்ல தேன் எடுத்து கொடுக்குற மாதிரி, ஒரு ஃபுல் மீல்ஸ்க்கு முன்னாடி ஒரு சின்ன தேன் சாப்பிடுற மாதிரி, ஒரு பாயாசம் குடிக்கிற மாதிரி அதை நான் பண்ணுவேன். நான் காலச்சுவடு பதிப்பகத்துல உங்களோட சிறுகதைகள் தொகுப்புல வந்த 2-3 சிறுகதைகள் படிச்சுதான் நான் உங்களோட இதை வந்து நான் ஆரம்பிச்சேன். 1988 நிகழ்வுங்கிற சிறுகதை தான் நீங்க முதல் சிறுகதை எழுதுறது. அந்த சிறுகதை தான் நான் படிச்சிருந்தேன் ஃபர்ஸ்ட். ரொம்ப ஒரு தெருவுல ஒரு பையன் நிக்கிற அந்த சின்ன நிகழ்வு வந்து அது வந்து ஒரு இது ஒரு நிகழ்வுனா ஒரு கல்யாணமா இருக்கும், ஒரு துக்க செய்தியா இருக்கும், ஏதோ ஒண்ணு இருக்கும். ஆனா ஒரு பையன் தெருவுல வந்து நிக்கிறதே அந்த தெருவுல இருக்கிற மக்களுக்கெல்லாம் அது ஒரு பெரிய நிகழ்வாகுது. அது என்ன தெருங்கிறதே சின்ன வரியில சொல்லிடுறீங்க. அது பெருசா நீங்க இது எந்த ஊரு எந்த தெருங்கிறதெல்லாம் நீங்க எங்கேயுமே சொல்லல. வெறும் ஒரு சின்ன வரியில மட்டும் இது எந்த தெருவா இருக்குங்கிற ஒரு சின்ன குறிப்பை மட்டும் கொடுத்துட்டு அந்த பையன் அந்த வீட்டுக்குள்ள போய் அமர்ற வரைக்குமான அந்த பரபரப்பு வந்து என்ன நடக்க போகுதுங்கிற அந்த த்ரில்லுங்கிறது ஒரு எமோஷனுக்குள்ள கொண்டு வந்து வச்சது வந்து வாசிக்கும் போது உணர முடிஞ்சது. ரொம்ப பிடிக்கவும் செஞ்சதுங்க. இன்னொன்னு இதே மாதிரி இன்னொரு கதை நான் படிச்சது வந்து மாலை நேர தேநீர். 2015 நீங்க எழுதின அந்த சிறுகதை. 2 சிறுகதைக்கும் ஒரு ஒற்றுமையும் நான் பாக்குறேன். அது உங்க வாழ்க்கையோட சம்மந்தப்பட்டிருக்குன்னு நான் நினைக்கிறேன். 2 சிறுகதையில என்ன ஒற்றுமைனா, மாணவர்கள் பேராசிரியரை சந்திக்க போறாங்க. மாலை நேர தேநீர்லயும் அது கூடுதலா போட்ட ஒரு தேநீர் வந்து 2 மாணவர்களுக்கு அந்த மாலை நேர பசி ஆத்துற ஒரு விஷயமா இருக்கு. குரூப் 1 எக்ஸாம் தேர்வான ஒரு மாணவனும் குரூப் 1ல தேர்வு எழுதாம அதுல தோத்து போன ஒரு மாணவனும் 2 பேரும் வந்து அந்த பேராசிரியர் சந்திக்கிறேன், தமிழ் பேராசிரியர் சந்திக்கிறேன். அந்த கதை இந்த 2 கதையிலுமே மாணவர்கள் பேராசிரியர் சந்திக்கிற அந்த நிகழ்வு மையமா 2 கனெக்ட் ஆகும்போது அந்த தொகுப்போட முன்னுரையில நீங்க போட்டிருந்தீங்க, உங்களுக்கு வந்து மருதநாயகம்னு ஒரு பேராசிரியர் இருந்தாரு, அவரு உங்களுக்கு கைட் பண்ணது, உங்களை ஒரு மென்டார் பண்ணதை பத்தி நீங்க அதுல எழுதிருந்தீங்க. அதெல்லாம் ஒரு பர்சனல் லைஃப் நீங்க ரெண்டு விதமா எந்த மாதிரி ஒன்னு பர்சனலா இருக்கு. அந்த ஸ்டூடெண்ட்ஸ் டைரக்டா ப்ரொஃபஸரை போய் மீட் பண்றாங்க, பேராசிரியரோட சந்திக்கிறாங்க. அந்த பேராசிரியரோட தனியா வீட்டுல இருக்கிற அந்த பேராசிரியரோட அக உணர்வையும், அந்த பேராசிரியர் சந்திக்க அந்த மாணவன் வீட்டுக்கு வரான் அப்படின்னா அந்த தெருவுல அந்த புறத்துல எந்த மாதிரியான சூழ்நிலைகள் இருக்குன்னு 2 கதையுமே ஒரே கோட்ல நின்னு கேட்டாந்த வால் மாதிரி 2 செவரு பக்கமும் நின்னு பாக்குற மாதிரி அது உணர முடிஞ்சது. சிறுகதைகள் இந்த 2 சிறுகதையும் நான் பேசணும்னு நினைச்சேன். அடுத்தது நான் பூக்குழி வந்து படிச்சேங்க. பூக்குழி நாவல் வந்து நான் படிச்சேங்க. பூக்குழி நாவலுமே எனக்கு ஒரு புது விதமான ஒரு அனுபவமா இருந்தது. நான் இமயம் அவர் எழுதின பெத்தவன்கிற அந்த கதையுமே நான் படிச்சிருக்கேன். இதுக்கு முன்னாடியே நான் படிச்சிருக்கேன். அதுல இருந்து இது கொஞ்சம் மாறுபட்டு எனக்கு தெரிஞ்சது என்னன்னாங்க, இதுல நிறைய சொல்லாடல்களும் முக்கியமா நீங்க அந்த உங்களுக்கு நான் உங்களோட வரவேற்புரை நான் கொடுக்கும்போது சொன்ன பன்முகத்தன்மை வாய்ந்ததுன்னு சொன்ன அந்த இதுக்கு ஹெல்ப் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ கதையில வெறும்னா ஒரு ஒப்பாரி வருதுன்னா, ஒப்பாரி குமரேசனோட தாயார் அவங்க வந்து ஒப்பாரி வைக்கிறாங்கன்னா வெறும் ஒப்பாரின்னு மட்டும் எழுதாம அந்த ஒப்பாரி பாடலே நீங்க ஒரு 8 to 10 வரி எழுதுறீங்க. சோ அப்ப அந்த நாட்டார் வழக்காற்றியல்ல ஊர்றவங்களுக்கு தான் அதெல்லாம் இங்க பிளேஸ் பண்ணணுங்கிற அந்த விஷயம் வந்து அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. அவங்க அது இல்லனா இது வந்திருக்காதுங்கிற மாதிரியான விஷயங்கள் நான் நினைச்சேங்க. இதெல்லாம் நான் பேசணும்னு நினைச்சதுங்க. இதுல இருந்து நான் கேள்வி என்ன கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, இப்ப இந்த வெறும் ஒப்பாரின்னு மட்டும் ஒரு வாக்கியத்துல எழுதிட்டு போயிடலாம். அந்த பாடலே நீங்க எழுதியிருக்கீங்க இல்லைங்க, அது வந்து அந்த மாதிரி ஒரு எழுத்தாளர் மல்டிஃபேசட்டடா டைவர்சிஃபைடா இருக்கிறது வந்து எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணும், அந்த கட்டாயம் அப்படி இருக்கணுமா, அது மட்டும் எனக்கு தெரிஞ்சுக்கணும். ஒரு பாலசுப்ரமணி சொன்னதுல அந்த ஒப்பாரிய நாம ஏன் அந்த இடத்துல வெறுமனே ஒப்பாரி பாடினால் அப்படின்னு எழுதுறதுக்கும் ஒரு ஒப்பாரி பாட்டை அந்த இடத்துல பயன்படுத்துறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. நீங்க வெறுமனே ஒப்பாரி பாடினால் ஒப்பாரி வைத்தால் அப்படின்னு சொன்னோம்னா என்ன பாடியிருப்பாங்க, எப்படி பாடியிருப்பாங்க, அது என்ன பொருள் இருக்கும், எதை நினைச்சு பாடியிருப்பாங்க அப்படிங்கறதையெல்லாம் வாசகருக்கு கொண்டு போக முடியாது. ஆனா நாம ஒரு ஒப்பாரி பாடல் அந்த இடத்துல வைக்கும் போதுதான் அவங்களுடைய மனநிலை என்ன அப்படிங்கறதையெல்லாம் கொண்டு வர முடியும். அப்புறம் அந்த ஒப்பாரி பாட்டை நாம வாசி பார்க்கும் போது குறைஞ்சபட்சம் அந்த அதுக்குரிய சந்தத்தோட வாசிச்சு பார்த்தோம்னா அந்த உணர்வு நிலையை வந்து வாசகர் பெற முடியும். அந்த காரணத்துக்காக தான் நாம பயன்படுத்துறோம். அதனால ஒரு எழுத்தாளர் வந்து இந்த மாதிரி பலவிதமான அந்த நாவலுக்கு தேவையான பலவிதமான விஷயங்களையும் நாம தேடித்தான் செய்யணும். அதனால ஒரு நாவல் எழுதுவதுங்கிறது அதுல எத்தனையோ ஒரு நில அமைப்பு வருது, இல்ல ஒரு தொழிற்சாலை வருது அப்படின்னு சொன்னா அதை பற்றியான ஒரு வாசகருக்கு ஒரு சித்திரம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு அந்த எழுத்தாளருக்கு அதை பற்றியான ஒரு அறிவு.
சில விஷயங்கள் இல்ல அப்படின்னு சொன்னா அதை தேடிப்போம். அதனால எழுத்தாளர்கள் இப்போ நான் எல்லாமே என் மனசுல இருந்து இருக்கிறது, என் மூளையில இருந்து எழுதுறதுன்னு இல்லை. சில விஷயங்களை எல்லாம் நான் வந்து நேர்ல போயும் பார்த்து எழுதுவேன். ஏதாவது இப்போ மாதொரு பாகன்ல அந்த தொண்டுப்பட்டின்னு ஒண்ணு வரும். இப்ப பூக்குழியிலேயே சொல்லலாம். பூக்குழியில அந்த பாறை இருக்கு பாருங்க. ஆமா. அந்த பாறை நிலத்துக்கு நடுவுல இருக்கக்கூடிய ஒரு பாறை. அந்த பாறையில அவங்க ஒரு குடிசை போட்டு அந்த அங்க குடியிருக்கிறாங்க. அப்ப அந்த பாறையினுடைய அமைப்பு எப்படி இருக்கும், அதை சுத்தியான நில அமைப்பு எப்படி இருக்கும், இந்த விஷயங்களை எல்லாம் நான் வந்து முழுசையுமே அப்படியே மனசுல இருந்து எழுதுவேன்னு சொல்ல முடியாது. என் மனசுல ஒரு சித்திரை இருந்தா கூட அந்த மாதிரியான ஒரு இடத்த ஒரு முறை பார்க்கணும்னு விரும்புவேன். பார்க்கறது வந்து அத இன்னும் கூடுதலா சொல்றதுக்கு, அதை ஒரு சித்திரம் ஆக்குறதுக்கு பயன்படும். அதனால ஒரு எழுத்தாளர் அந்த மாதிரி எல்லாம் ஒரு நாவல்ல எழுதுறதுக்கு அப்படி எல்லாம் ஒர்க் பண்ணணும். அதனால இப்ப நாவல்ல ஒரு போக போக போற போக்குல ஒரு வரி இருக்கும். ஆனா அந்த ஒரு வரிக்காக நான் வந்து அதனுடைய பின்னால வேற வேலை செஞ்சிருக்கேன். அதெல்லாம் இருக்கும். அதனால அதெல்லாம் தேவை. அப்புறம் நீங்க அந்த சிறுகதைகளை முதல் கதையையும் இப்போ அது அந்த பெருமாள் முருகன் சிறுகதைகள் தொகுப்புல மாலை நேர தேநீர் முதல் கதையா இருக்கும், நிகழ்வு வந்து கடைசி கதையா இருக்கும். ஆமா, அத இறங்கு வரிசையில ஆமா 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 நீங்க அது ரெண்டையும் பேராசிரியர் மாணவர் அப்படின்னு ஒப்பிட்டது நல்லா தான் இருக்குது. நான் அப்படி நினைச்சு பார்க்கல. அந்த நிகழ்வு கதையை பொறுத்த வரைக்கும் அதுல எல்லாமே வெளிப்படையா பேசினதா இருக்கு. மாலை நேர தேநீர்ல அப்படி இருக்காது. அதுல அவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய உரையாடல், அந்த சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்துலயுமே இன்னொரு விஷயம் கூடுதலா இருக்கு. நீங்க இப்ப அதை நீங்க உங்களுக்கு அது உள்வாங்கிக்க முடிஞ்சுதான்னு எனக்கு தெரியல. அதுல சொன்னீங்க இல்லையா, மாலை நேர தேநீர்ல 2 பேர் வர்றாங்க. ஒருத்தர் தேர்வுல தேர்ச்சி பெற்றிருக்காரு, ஒருத்தர் தேர்வுல தேர்ச்சி பெறல. ஆமா, அப்ப தேர்ச்சி பெற்றவர் எப்படி நடந்துக்குவாரு, தேர்ச்சி பெறாதவர் எப்படி நடந்துக்குவாரு, அவங்களுக்குள்ளான அந்த வித்தியாசம், அந்த சூழல் எப்படி, அதுதான் அந்த கதையினுடைய. ஆமா, அவங்க உட்கார்ற அந்த தோரணைகள்ல இருந்து முக பாவனைகள், ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிறது, பேராசிரியரோட மன என்ன அலைகள், அவரு என்ன நினைக்கிறாரு மாணவர்கள் பத்தி, எல்லாமே புரிஞ்சுக்க முடியுதுங்க மாலை நேரத்துல. அந்த நுட்பம் வந்து அந்த கதைக்குள்ள இருக்கும். அதனால அந்த முதல்ல எழுதின கதைக்கும் இதுக்கும் என்னுடைய வளர்ச்சியாவும் அதை வந்து நீங்க பார்க்கலாம். அது ஐயா, இன்னும் ஒரே ஒரு கேள்வியோட நான் முடிச்சுக்கிறேங்க. என்னன்னா, இப்ப வந்து நீங்க அந்த நிகழ்வுங்கிற அந்த சிறுகதையை வந்து உங்களுக்கு அதை பிரசுரிக்கிறதுக்கு கொடுக்கலாம்னு உங்க பேராசிரியர் மருதநாயகம் தான் உதவி பண்ணாருங்கிற மாதிரி முன்னுரையில வந்து நீங்க எழுதிருந்தீங்க. இப்ப நீங்க இப்போ நீங்க நிறைய எழுத ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இது இல்ல, ஆரம்பத்துல ஒரு எழுத்தாளனா அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ்ல வந்துட்டு வாசிப்பையும் தாண்டி ஏதாவது ஒரு எக்ஸ்பெக்டர் இருக்குன்னா என்ன சொல்லுவீங்க? எழுத்தாளர் ஆகணும், ஒரு ரைட்டர் ஆகணும்னா எதை ஃபாலோ பண்ணணும், இல்ல ஏதாவது ஒரு சீக்ரெட் இன்கிரீடியன்ட் அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு இருக்கா, இல்ல எக்ஸ்பெக்டர் ஏதாவது இருக்காங்கிறது மட்டும். வாசிக்கணும், அதை தாண்டி எழுதணும் அப்படிங்கிறது தான். ஆமா, எல்லாரும் வாசிக்கணும்னு சொல்லுவாங்க. எழுத்து வந்து ஒரு பெரிய பயிர். அதனால எழுதணும், திரும்ப திரும்ப எழுதணும். இப்ப கானா சுப்பிரமணியம் எல்லாம் சொல்லுவாரு, அவரெல்லாம் ஒரு நாளுக்கு குறைஞ்சது 10 பக்கம் தினமும் எழுதுவான்னு சொல்லுவாரு. டைப் பண்ற காலம்ல அவர் கையில் எழுதுற காலம், அப்பவே தினமும் 10 பக்கம் தினமும் எழுதுவேன் அப்படின்னு சொல்லுவார். அதனால எழுத்தும் ஒரு பயிற்சி தான். நாம நிறைய வாசிச்சுட்டு நமக்கு எல்லா விதமான ஐடியாஸும் எழுதுறத பத்தி வந்ததுக்கு அப்புறம் நாம எழுதலாம் அப்படின்னு நினைச்சோம்னால வர. அதனால இந்த வாசிப்போட உடனாக நீங்க எழுதுறதும் நடக்கணும். எழுதுறது அப்படின்னு சொன்னா எடுத்த உடனே ஒரு கதை தான் எழுதணும், ஒரு நாவலை எழுதணும் அப்படின்லாம் கிடையாது. சும்மா சின்ன சின்ன விஷயங்கள் எழுதலாம். நான் பொதுவா என்னுடைய மாணவர்களுக்கு எல்லாம் எழுதுற பயிற்சி கொடுக்கறது, இல்ல இந்த சிறுகதை பயிலரங்குகள்ல பயிற்சி கொடுக்கறதெல்லாம் சும்மா சின்ன சின்ன விஷயங்கள்ல நான் எழுத சொல்லுவேன். ரொம்ப சாதாரணமா ஒரு சட்டையில இந்த காலர் கிழிஞ்சு போயிடுச்சு, நம்ம பார்க்காம போட்டுக்கிட்டு போயிடுறோம். யாரோ ஒருத்தர் பார்த்துட்டு என்ன காலர் கிழிஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டுறாங்க. நாம திரும்ப வந்து ஒரு சட்டையை மாத்திக்க முடியாது. ஆனா அந்த நாள் முழுக்க அது அப்படித்தான் இருக்கணும். அப்ப அது வந்து நமக்கு என்ன உணர்வு? ஆமா, நம்மள அறியாம அதை அப்படி வச்சுக்குவோம், இப்படி கைய அந்த காலர்ல வச்சுக்குவோம், மறைக்கிறதுக்கு பார்ப்போம். எதோ நம்மள அறியாம நடந்துகிட்டே இருக்கு. இது மாதிரி நாம அன்றாட வாழ்க்கையில தினந்தோறும் நாம சந்திக்கக்கூடியதுல இந்த மாதிரி சின்ன சின்ன உணர்வு நிலைகள்லாம் இருக்கு. அதையெல்லாம் ஒரு டைரி குறிப்பு போல கூட அன்னைக்கு எழுதி பார்க்கலாம். ஒரு புத்தகத்தை படிக்கிறோம், ஒரு படத்தை பார்க்கிறோம்
அப்படின்னு சொன்னா அதை பற்றி நம்முடைய அபிப்பிராயத்தை ஒரு 10 வரியில எழுதி பார்க்கலாம். அந்த மாதிரி எழுதுறதெல்லாம் ஒரு பயிற்சியா இருக்கும். அதனால அப்பதான் நமக்கு நம்ம எழுதணும்னு நினைக்கும் போதுதான் நாம வந்து நம்ம இப்போ நீங்க பொதுவா ஒரு புத்தகம், இந்த புத்தகம் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னா ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு மட்டும் சொல்லிட்டோம்னா பத்தாது. எழுதும் போது வந்து நல்லா இருக்குதுன்னா, ரொம்ப நல்லா இருக்குதுன்னா ஏன் ரொம்ப நல்லா இருக்குதுன்னு ஒரு 2 வரியாவது சொல்ல வேண்டியது வரும். இந்த காரணத்தினால இதுல ஒரு மொழி கதாபாத்திரங்களை குறிப்பிடுறது. இதுல ஆமா ஏதோ ஒண்ணு சொல்ல வேண்டி இருக்கும். ஆமா அப்ப அதுக்கு அந்த மாதிரி தான், அதுக்கு தான் வந்து எழுத்து பயிற்சியும் வேணும். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்புறம் எழுதுறதுன்னு இது பண்ணும்போது நாம அப்சர்வ் பண்ணும். இப்ப நாம ஒரு அன்றாட வாழ்க்கை, ஒரு நாள் இன்னைக்கு நாள் இருக்கு, இன்னைக்கு நாள் பத்தி கொஞ்சம் ஒரு 1/2 பக்கம் எழுதுவோம் அப்படின்னு யோசிச்சோம்னா நம்ம ஒரு நாள்ல எத்தனையோ விஷயங்கள் நடந்திருக்கும். ஒரு 40-50 விஷயம், ஒரு 100 விஷயம், சின்ன சின்ன விஷயம். நாம காலையில எந்திரிச்சு பல்லு விளக்குறதுல இருந்து எடுத்தோம்னா ஒரு 100க்கும் மேலான விஷயங்கள் நடந்திருக்கும். அப்ப நாம எழுதுறதுன்னு வரும்போது தேர்ந்தெடுக்கும். நீங்க பார்த்துருப்பீங்க, இதுதான் இந்த வீடியோ. இது நான் இன்ட்ரோடக்ஷன் பேசும்போது ரொம்ப சின்னதா பேசிருன்னு நினைச்சேன். ஆனா இதுவே கிட்ட 5-6 நிமிஷம் வந்துருச்சு. இதுதான் இந்த வீடியோ. நான் அந்த டயத்தில் நான் வந்து இல்லை என்னால் முடியாது அப்படின்னு நான் ஒரு கால் எடுத்திருந்தேன். என்னால் முடியாதுன்னு நான் ஸ்டெப் டவுன் பண்ணியிருந்தேன்னா இன்றைக்கி நான் அந்த மீட்டிங்கில் கேள்விகள் கேட்டிருக்க முடியாது, ஐயா கிட்ட நிறைய பேசியிருக்க முடியாது. பெருமாள் முருகன் ஐயாவோட புத்தகங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, ஐயாவை பற்றின உங்களுக்கு இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் என்ன, இல்லை புக்ஸில் என்னென்ன இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ சீக்கிரமாக வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.